நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து கேரளா ஸ்டைலில் வந்து கீரை தோரன். கேரளாவில் எப்படி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு, முருங்கைக்கீரையை வந்து நல்லா கழுவி வச்சுக்கோங்க. அப்புறம் வெங்காயம் கூட மிளகாவும் நறுக்கி வச்சுக்கோங்க. அதையும் அந்த கீரையில் போட்டு, அப்புறம் தேங்காய் வந்து திருவி வச்சுருப்பீங்களா, அந்த தேங்காவையும் அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் நல்லா பெனைங்க. அந்த தேங்காய், அந்த மிளகாய் அதெல்லாம் அந்த கீரையோடு அந்த உப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பெனஞ்சிக்கோங்க. பெனஞ்சிட்டு லேசாக தண்ணி தெளிச்சிக்கோங்க. ஏன்னா வந்து இது டயட்டுக்கெலாம் நல்லா யூஸ் ஆகும். அவ்வளோவா ஆயில் சேர்க்க வேண்டாம். லேசாக நீங்கள் எந்த சட்டியில் பண்ண போகிறீங்க அதில் வச்சுட்டு லேசாக தண்ணி மட்டும் தெளிச்சிட்டு அடுப்பில் வச்சுருங்க. கேஸை ஆன் பண்ணி தீயை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. கேஸை சிம்லேயே வச்சு நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா அப்பப்போ கிண்டி மட்டும் விட்டுக்கோங்க, மறந்துடாதீங்க, இல்லைன்னா பிடிச்சிரும். அப்பப்போ கிண்டி விட்டிங்கன்னா அது வந்து ரெடி ஆயிரும். எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் வெந்துருச்சான்னு. வேகலைன்னா மறுபடியும் சிம்லேயே வச்சுக்கோங்க, அது வெந்துடும், நீட்டாக வெந்துடும். அதுக்கு அடுத்தது எடுத்து வச்சு சாப்பிட்டு பார்த்தா வேறு லெவலில் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் என்ன ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் நான் வந்து இன்னும் போடுவேன். கருவாட்டு குழம்பு கூட வந்து அதுவும் கேரளா ஸ்டைல் கருவாட்டு குழம்பு தான். அது கூட வந்து கேரளா ஸ்டைல்லே முருங்கைக்கீரை கொட்டை எங்கள் அம்மா வச்சிட்டாங்க. ஸோ என் டயட்டுக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. கீரை சாப்பிட்றது நல்லது.